ஜனாதிபதி அனுரவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். புலனாய்வு பிரிவின் முக்கிய தகவல். செவ்வந்தியின் தாய் சகோதரன் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவினர் வெளியிட்ட தகவல். அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு குறித்து வெளியான முக்கிய தகவல். தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டி. எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. பாதாள உலக குழுக்களின் மோதல்கள். உண்மையை உடைக்க தயங்கும் அனுர அரசு. வெளிநாடுகளில் செயற்படும் பாதாள உலக நபர்களை குறிவைத்து எடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஜனாதிபதி தலைமையில் சந்திப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் தாயும் சகோதரனும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போதே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். இஷாரா செவ்வந்தியின் தாயான நீர்கொழும்பு கட்டுவே வெல்கம ஐயா மாவட்டத்தில் வசிக்கும் சேசத்புர தேவகி சமந்தி மற்றும் சகோதரனான திவங்க வீரசிங்க பின்புற தேவகி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு கொலையாளியை பற்றிய தகவல்களை அறிந்திருந்தும் மறைத்த குற்றத்திற்கு உதவியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலையின் பின்னர் தாயும் சகோதரனும் கொலை மிரட்டல் காரணமாக தாங்கள் இருந்த வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவந்தி என்ற பெண்ணும் இக்கொலையின் துப்பாக்கி சூடு நடாத்திய கமாண்டோஸ் அமைந்தவும் கடந்த 15ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை திவுலப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த வேளையில் இந்த தாயும் அவரது சகோதரரும் அந்த விடுதிக்குள் வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் துப்பாக்கி சூடு நடாத்தியவருடன் இஷாரா செவந்தியின் சகோதரர் மோட்டார் சைக்கிளில் பல்வேறு இடங்களுக்கு சென்றதை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு மக்கள் சந்திப்புகளின் போது பொதுமக்கள் மத்தியில் கலந்து கொள்வது அவரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று அரசு புலனாய்வு பிரிவு கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக நாட்டில் தற்பொழுது காணப்படும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் குற்ற செயல்கள் அதிகரித்திருப்பதுடன் அவற்றுக்கு பின்னால் வேறு சக்திகள் உள்ளதா என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் சந்தேகத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் புலனாய்வு பிரிவு இந்த குற்ற செயல்களின் பின்னணியில் உள்ளவர்களை தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு மிக அருகிலேயே சென்று நேரடியாக அவர்களுடன் கலந்துரையாடும் தன்மை கடந்த நாட்களில் கண்கூடாக காணப்பட்டது. ஆனால் இந்த அணுகுமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு ஏற்றதல்ல என்று சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறியுள்ள போதிலும் பல தரப்பினரும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியத்தை முன்வைத்துள்ளனர். இதனால் ஜனாதிபதி மக்களுடன் நேரடியாக கலந்து கொள்வதை குறைக்க வேண்டும் என பாதுகாப்பு பிரிவினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பள உயர்வுடன் சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டு வருவதற்காக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அது அப்படியல்ல. பாடசாலை அதிபர்களின் சம்பளம் 30,105 ரூபாயாலும் ஆசிரியர்களின் சம்பளம் 25,360 ரூபாயாலும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் முன்பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரையிலான கல்வி மேம்பாட்டிற்காக கூடுதலாக 6,019 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியின் தலைவர் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் தானும் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுவதன் மூலமும் குறித்த தேர்தல் முறையின் கீழ் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் பற்றிய விசாரணை முடிவுகளை பாதுகாப்பு காரணம் கருதி வெளிப்படுத்த முடியாதுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதாள குழுக்களுக்கு மத்தியில் இடம்பெறும் மோதல்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது. மக்களின் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக அளவு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும் மோதல் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே சபையில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சர் சார் ஆலோசனை குழுவில் ஜனாதிபதியும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் தகவல்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்து விசாரணைகளை குழப்ப முடியாது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக குறிப்பிடப்படும் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு துறையுடன் சம்பந்தப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதுடன் நீதிமன்றத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் சிலரிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக தகவல் தேவையென்றால் எதிர்வரும் 28ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சினதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினதும் செலவு தலைப்பு மீதான விவாதம் இடம்பெறுகின்றது. அதன்போது அறிந்து கொள்ளலாம். அப்போது விசாரணைகளுக்கு பாதிப்பில்லாத தகவல்களை வழங்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை கைது செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி வெளிநாடுகளிலிருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் தலைமையில் நாடாளுமன்ற கட்டடத்தில் நேற்றைய தினம் கூடியது. இதன்போதே போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார்.